ஹாய் கைஸ், நிறைய பேர் ட்வின் ஃபிளேம் கான்செப்ட்னா என்ன அப்படின்னு கேக்குறீங்க. ட்வின் ஃபிளேம்னா என்ன, முதல்ல அதனுடைய பொருள் என்ன, இந்த ட்வின் ஃபிளேம் நீங்க பேசுறீங்களே எங்களால புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்றீங்க நிறைய பேரு. ஓகே, ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது நம்ம எல்லாம் உயிரா வர்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். உயிருக்கு தான் உடல் கொடுக்கப்பட்டிருக்கு, உடலுக்கு உயிர் கொடுக்கப்படலை. ஓகேயா, இது நீங்க ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். சோ அப்போ உயிர் கொண்ட பயணத்தை பயணிக்கிறதுக்கு தான் உடல். உடல் சொசைட்டி எப்படி கண்டிஷன் பண்ணிருக்காங்களோ அந்த சொசைட்டல் கண்டிஷனுக்காகவே நகர்த்திட்டு போறதுக்காக, பிரெயின் சொன்ன மாதிரி எல்லாம் கேட்கறதுக்காக உயிர். மனசு கிடையாது. மனசு என்ன ஆசைப்படுதோ கரெக்டான விஷயம், ஓகேயா, அதை வாழ்றதுக்காக தான் உடல். அந்த உயிருக்கு கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு தான், உங்க மனசுக்கு கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு தான் மனசாட்சி. ஓகேயா, சோ இதுதான் எப்படி சொல்லுவாங்க, உங்களோட சீக்ரெட் ஆஃப் லைஃப். ஓகே, சோ இத ஃபர்ஸ்ட் உணரணும், இது புரியணும், பை பேசிக் டெப்தா புரியணும். ஓகேயா, சோ அப்ப நம்ம ஏதோ ஒரு பர்பஸ்க்காக தான் பிறந்திருக்கோம், வந்திருக்கோம். சோ அந்த பிறவி பயனை வாழணும் இல்லையா. சோ இதுதான் நம்மளோட பர்த் சீக்ரெட். அந்த பிறவி பயன், வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் மை லைஃப், என்னோட லைஃப் பர்பஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆலையில யூல் பி அன்ஸ்டாப்பபிள். அதை நோக்கி மார்ச் ஃபார்வர்ட் பண்ணி போயிட்டே இருப்பீங்க. என்ன வந்தாலும் அது அப்போதைக்கு ஒரு டென்ஷனா இருக்கும், ஒரு என்ன பண்றதுன்னு யோசனையா இருக்கும். அப்புறம் அந்த பிளாக்க கிளியர் பண்ணிட்டு எப்படி மார்ச் ஃபார்வர்ட் பண்றதுன்னு உங்க மனசாட்சியே உங்க மனசோட ஆசைய ரியாலிட்டிக்கு கொண்டு வரதுக்கு புத்திக்கு சொல்லி கொடுத்துரும். ஓகேயா, இதெல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னா when you realize it's truth. ஓகே, சோ இப்ப மேட்ருக்கு வருவோம். நாம ஸ்டார் டஸ்ட் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுதான் உண்மை. ஸ்டார் டஸ்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா குவாண்டம் பேக்கேஜ். ஸ்டார் எவ்வளவு பெருசு, அதனுடைய டஸ்ட் அப்படிங்கிறதே எனர்ஜி மாஸ் தான். ஓகேயா, சோ அந்த எனர்ஜி குவாண்டம் பேக்கேஜ், ஓகேயா, அப்படி மேல ஹையர் டைமென்ஷன்ல இருந்து கீழே இறங்குது. அப்ப அந்த குவாண்டம் பேக்கேஜ்ல ஃபார் எக்ஸாம்பிள், உடனே என்ன கேட்காதீங்க மேம் அப்ப 16 சோல் தான் இருக்குமா அப்படின்னு கேட்க கூடாது. ஓகேயா, ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு 8 சோல் இருக்கிற மாதிரி ஒரு குவாண்டம் பேக்கேஜ் வருதுன்னு வச்சுப்போம். ஹையர் டைமென்ஷன்ல இருந்து கீழே லோவர் டைமென்ஷனுக்கு டிசெண்ட் ஆகுது. ஓகே, சோ அந்த குவாண்டம் பேக்கேஜ் என்ன ஆகும்னா திருப்பி 2 டிவைட் ஆகும், ஈக்குவல் 2 ஹாஃப்ஸா டிவைட் ஆகும். அந்த 2 ஹாஃப்ஸ் திருப்பி ஈக்குவல் 2 ஹாஃப்ஸா டிவைட் ஆகும். அப்ப 4 குவாண்டம் பேக்கேஜஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு சோலா இருக்கிற வரைக்கும் பிரியும். சோல் அப்படிங்கிறது என்னன்னா இந்த ஒரு கம்ப்ளீட் பால் தெரியுதா, இதுதான் ஒரு சோல், ஃபுல் சோல். இந்த மாதிரி இன்யாங் பால் மாதிரி இது 2 டைமென்ஷனலா உங்களுக்கு பிளாட்டா ரவுண்டா சர்க்கிளா தெரியுது. ஆனா நீங்க 3 டைமென்ஷன்ல பார்க்கும்போது அது ஃபுல்லா சர்க்கிள் பால்ல இருக்கும். ஓகேங்களா, அப்போ இது இந்த கருப்பு சைடு இன்னு, வெள்ளை சைடு யாங்கு. ஓகேயா, இன்னு யாங்கு. சோ அப்போ இந்த இன்னுக்குள்ளேயே யாங் இருக்கு, வெள்ளை சைடு இருக்கு, யாங்குக்குள்ளேயே இன்னும் இருக்கு இல்லையா. சோ அப்ப என்ன இருக்குன்னா இந்த வால் பகுதி இருக்குல்ல, வெள்ளையினுடைய வால் பகுதி இந்த கருப்பனுடைய தலைப்பகுதி ஓட்ட இருக்குல்ல, இது வழியா உள்ள போய் பின்னாடி பக்கம் போய் முன்னாடி பக்கம் திருப்பி கருப்போட பாடியிலேயே மெர்ஜ் ஆயிருது. ஓகேயா, அதே மாதிரிதான் கருப்பனுடைய வாழ்பகுதி. கருப்பனுடைய வாழ்பகுதியும் வெள்ளையோட ஓட்ட வழியா உள்ள போய் வெளியே கருப்பனுடைய தலைப்பகுதியிலேயே மெர்ஜ் ஆயிருது. அப்ப இங்க என்ன இருக்கும் சிம்பிள், இன்ஃபினிட்டி சிம்பிள் இருக்கும். ஓகேயா, சோ இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் இங்க சுத்திக்கிட்டே தான் இருக்கும். சோ இப்படிதான் ஆண்மை, இந்த இன்னுதான் பெண்மை, யாங்கு தான் ஆண்மை, கருப்பு பெண்மை, வெள்ளை ஆண்மை. ஓகேயா, இன்னும் யாங்கும் கனெக்ட் ஆகியே தான் இருக்கும், இதுக்கு பிரிவே கிடையாது. இப் சப்போஸ் நீங்க இதை தனித்தனியா பிரிச்சுட்டீங்கன்னாலும் இப்ப என்ன இருக்கு, இது வெறும் யாங்கு, ஃபுல் கம்ப்ளீட் யாங்கு. யாங்குக்குள்ளேயே இன்னும் இருக்கு, அந்த கருப்பு பகுதி இதுக்குள்ளதானே போய் வெளியே வந்துச்சு. சோ அந்த கருப்பு பகுதியினுடைய எனர்ஜி வெள்ளைக்குள்ளேயே இருக்கு, ஆண்மைக்குள்ளேயே பெண்மை இருக்கு. இது என்னது, கம்ப்ளீட் இன். ஓகேயா, சோ இந்த வெள்ளை பகுதி யாங் இதுக்குள்ளதானே போய் வெளியே வந்துச்சு. சோ அப்போ இந்த இன்னுக்குள்ளேயே யாங் இருக்கு, கருப்பு பகுதிக்குள்ளேயே வெள்ளை பகுதி இருக்கு. இது பிரியவே பிரியாது, இது சேர்ந்ததுதான் சோல். ஓகேங்களா, எட்டர்னிட்டியில எப்பயுமே ஹையர் டைமென்ஷன்ல இது சேர்ந்தே தான் இருக்கு. திஸ் இஸ் ஒன் கம்ப்ளீட் சோல். ஓகே, சோ இந்த மாதிரி ஒரு 8 சோல் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேயா, 8 சோலும் என்ன பண்ணுதுன்னா இப்படி பிரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா 16 சோல் ஆகும். 16 ஹாஃப்ஸ் ஆர் 16 சோல். அப்ப இந்த 16 சோலும் ஒண்ணுக்கு ஒண்ணு சோல்மேட்ஸ். இந்த 16 சோல் கொண்டு அந்த குவாண்டம் பேக்கேஜ் வந்துச்சு பாத்தீங்களா, தட் இஸ் சோல் ஃபேமிலி. இந்த இந்த ஆண்மை இந்த பெண்மையோட தான் சேரும்.
ஓகே, இந்த பெண்மை தான் இது குறித்தான, அந்த ஆண்மை குறித்தான பெண்மை. இந்த ஆண்மை தான் இந்த பெண்மை குறித்தான ஆண்மை. திஸ் இஸ் கால்ட் ட்வின் ஃபிளேம்ஸ். ஓகேயா? அதே சமயத்துல இந்த பெண்மை இதே மாதிரி பிரிஞ்சிருக்கும்ல, அந்த வேற ஒரு ஆண்மை கூடயும் சேரலாம். தட் அது கம்பேக்டபிளா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, அதுவும் ஒரு டிவைன் கனெக்ஷனா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, தே ஆர் கால்ட் சோல்மேட்ஸ். எல்லா ட்வின் ஃபிளேம்ஸுக்குள்ளயும் சோல்மேட்ஸினுடைய தன்மை இருக்கும். ஆனா எல்லா சோல்மேட்ஸும் ட்வின் ஃபிளேம்ஸ் ஆகவே முடியாது. சோ பேசிக் கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோல்மேட்னா என்ன, ட்வின் ஃபிளேம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்போ உங்களுக்கு ரொம்ப கிளியராவே புரிஞ்சிருக்கும். இது வந்து குவாண்டம் பேக்கேஜ் சோல் ஃபேமிலி. சோ இந்த மாதிரி 8 சோல்ஸா இருந்தது, தனித்தனியா போய் 16 ஹாஃப்ஸா பூமியில. அப்ப இந்த இன்னோட எனர்ஜி ஒரு பெண்ணினுடைய உடம்புலயோ இல்ல ஒரு ஆணினுடைய உடம்புலயோ ஜனனம் எடுக்குது. அதே மாதிரி இந்த ஆண் எனர்ஜி ஜெண்டர் சொல்லல, ஆண் எனர்ஜி ஒரு ஆணினுடைய உடம்புலயோ இல்ல ஒரு பெண்ணினுடைய உடம்புலயோ பிறப்பெடுக்குது. மோஸ்ட் ஆஃப் தி டைம் 95% இது பெண்மையோட எனர்ஜியா இருந்தா பெண்ணினுடைய உடம்புல தான் ஜனனம் எடுக்கும். இது ஆணினுடைய எனர்ஜியா இருந்தா ஆணினுடைய உடம்புல தான் ஜனனம் எடுக்கும். சோ திஸ் இஸ் ஹவு இட் இஸ் மேட். இவங்க 2 பேரும் உலகத்துல வெவ்வேறு மூலையில எங்கேயோ பிறக்குறாங்க. ஓகேயா? திஸ் ஃபெமினைன் இஸ் பார்ன் சம்வேர், மாஸ்குலைன் இஸ் பார்ன் சம்வேர். ஆனா ஒவ்வொரு இண்டிபெண்டன்ட் இண்டிவிஜுவலுக்கு, இப்ப நான் பொண்ணா இருக்கேன்னா எனக்குன்னு ஒரு கனவு கதாபாத்திரம் வச்சிருக்கேன் தெரியுமா? திஸ் இஸ் ஹவு மை மேன் ஷுட் பி. அவருக்கு இந்த குணாதிசயம் எல்லாம் இருக்கணும், இந்த மாதிரி எல்லாம் என்ன பாத்துக்கணும், இந்த மாதிரி எல்லாம் என்ன அக்கறை செலுத்தணும், இந்த மாதிரி எல்லாம் என்ன வேல்யூ பண்ணணும். அந்த இந்த மாதிரிக்கெல்லாம் சொந்தக்காரன் வந்தான். ஓகேயா? எங்கேயோ இருக்கான். எனக்குள்ள எப்படி இருக்கான்? என்னோட மெமரிஸா இருக்கான், என்னோட ட்ரீம்ஸா இருக்கான். அதே மாதிரி என்னோட ஆண்மை எங்கேயோ பிறந்திருப்பான் பாருங்க, அவனுக்குள்ள என்னோட பெண்மை இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டரிஸ்டிக் லிஸ்ட் இருக்கு பாருங்க, எனர்ஜி. அதுதான் இந்த பெண்மை. ஓகேயா? சோ திஸ் இஸ் ட்வின் ஃபிளேம்ஸ்.